நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலதான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இம்பினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருக்கும். இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம். இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்கரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்கரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்கரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்கரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா? இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள், உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன ஒரு கெடுபலனை கொடுப்பாரோ அதுல பாதி இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். இன்னும் ஒரு கூடுதலாக என்ன இருக்குன்னா சுகத்தை எல்லாம் கெடுக்கும். தாயாருடைய உடல்ல உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும். சரிங்களா? அதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்காக உரிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடம் ருண ரோக சத்ராதிபதி இடத்துல சஷ்டாஷ்டங்கத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு. 2க்கும் 5க்கும் அதிபதி. அவரு போய் 6ல மறைஞ்சிட்டாரு. இன்னொன்னு அர்த்தாஷ்டம சனியில வேற மாட்டிக்கிட்டு விருச்சிக ராசிக்கு நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள், விபத்துகள் இவையெல்லாம் நடந்திருக்கும். இவற்றெல்லாம் இருந்தெல்லாம் முற்றிலுமாக இப்பொழுது விடுதலை நமக்கு தரப்போகிறார் இந்த வக்ர சனி பகவான். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி 8ல போய் சூரியன் அமர்கிறார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆணி முடிஞ்சு ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதங்களில் எல்லாம் நல்லது ஒரு பலனை கண்டிப்பாக சூரியனும் வழங்குவார். சனி பகவான் கெடுபலன்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பார். ஒருத்தன் கெடுக்கிறான் அப்படின்னா அவன் தள்ளி நின்றுட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்தது உங்க ராசியவே பார்ப்பாரு. அதுதான் அங்க பிரச்சனையே. அப்ப இதனால் வரைக்கும் இருந்த மன சஞ்சலம், மன விரக்தி இவற்றெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு காலகட்டம் இந்த 141 நாட்கள். அப்ப யாருக்கெல்லாம் இதனால் வரைக்கும் நான் வீடு கட்டணும்னு நான் இடம் பாக்குறேங்க, இல்ல ஒரு பிளாட் வாங்கிடலான்னு நான் அட்வான்ஸ் கொடுக்க கையில பணத்தை வச்சுட்டு அலையிறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உடல் உபாதைகளில் இருந்து கொஞ்சம் விடுதலை பெற முடியும். ஏன்னா வக்ரசனியினுடைய பார்வையை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவையும் பார்க்கிறார். அப்ப கெடுபலன் குறையும். சோ வக்ரத்தில் இருக்கும் பொழுது கெடுபலனை தரக்கூடிய அசுப கிரகங்கள் கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கும் என்பது விதி. அதனால அதை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது தொழில், வேலை, இந்த இடத்துல இருந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆடி மாசத்துல இருந்து உங்களுக்கு வரும். ஏன்னா ஆடி மாசத்துல உங்களுடைய தொழிலதிபதி போய் 8ல உட்கார்ந்துட்டாரு சூரியன்.
அப்ப அப்படி உட்காரும் பொழுது அங்க இது நாள் வரைக்கும் அந்த ஆனி மாதம் 30 நாள் 31 நாட்கள் வரைக்கும் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனியோட திரிகோண சந்திப்பு 10ஆம் அதிபதி. அதனால அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 4 மாதங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அடுத்தது உங்க ராசியவே பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வேலையை, இவற்றுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து சேரும். உங்களை நீங்க அதாவது சுயமாக உங்களை நீங்கள் சரி செய்வதற்கு உரிய காலகட்டம். அதுதான் சனி வழங்குவார். சனி ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அது நின்று அதை பார்க்கிற இடத்த புனிதத்துவம் ஆக்குவதற்கான வழியை கொடுப்பாரு. நம்ம அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? எப்படி அப்படின்னா இப்ப உதாரணமா தெருவில் பிச்சைக்காரங்க வந்து அம்மா தாயே அப்படின்னா சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை, வீட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அதுவும் இருக்கும், இல்லை நில்ல ஒரு காஃபியை போட்டு தரேன், இல்லை இந்த பால் குடிச்சிட்டு போய், இல்லை ஒரு வாழைப்பழம், என்ன பழம் இருக்கோ அது. ஏன் அப்படின்னா இந்த தான தர்மங்கள் நமக்கு வந்திருக்கிறது எந்த ரூபத்தில், மனிதா கடவுள் ரூபத்துல வரலாம். அப்ப எந்த ரூபத்தில் யார் வந்து அங்க நிற்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த தான தர்மங்கள் மூலியமாக நமக்கு அங்க ஒரு வழியை அங்க ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்ப பார்த்து நம்ம இல்லை நீ போ அப்படின்னா அப்ப அந்த வாய்ப்புகள் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்லது ஒரு காலம் ஆடி மாதத்துக்கு பிறகு பயன்படுத்திக்கிங்க. நல்ல வாய்ப்புகள் இவற்றெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஆனி மாதத்துல மட்டும். சரிங்களா? திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள், நல்லதொரு அதாவது நல்ல ஒரு கேரக்டர் எல்லாம் கிடைக்குமாங்க இல்லையா? நல்ல ஒருத்தரோட போய் நல்ல ஒரு மேன்மக்களோட உட்காந்து வேலை பார்க்கறது, நல்ல படத்துல வேலை பார்க்கறது, நல்ல ஒரு புகழ் வர்ற மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறது, அந்த இடத்துல வேலை பார்க்கறது, இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தக்க வச்சுக்கீங்க. சரிங்களா? பிள்ளைகளுடைய படிப்பு கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும். ஆடி மாதத்தில் இருந்து கொஞ்சம் நல்லதாக உங்களுக்கு அந்த பிள்ளைகள் சுறுசுறுப்பாக படிப்பாங்க. பிள்ளைகளுக்குன்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தாயினுடைய உடல்ல இது நாள் வரைக்கும் உபாதைகள் இருந்திருக்கும், அவெல்லாம் கட்டுக்குள் இருக்கும், மருந்து மாத்திரையிலேயே சரியாயிடும். தந்தையின் உடல் உபாதைகள் இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் கொஞ்சம் படுத்தி எடுக்கும். அதுக்கப்புறம் நல்லது ஒரு பலன் கிடைக்குங்க. சரிங்களா? இதுதான் டோட்டலாகவே விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்கரகதியில் கொடுக்கக்கூடிய பலன்கள். சரி, பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக உங்க ராசியில தான் பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கும். அந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவானே வழிபாடு செய்யணும். ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகை பாதகாதிபதி உங்க ராசிக்கு. அதனால இப்பன்னு இல்லை, எப்பயுமே இந்த ஜென்மத்துல ஒரு முறையாதும் விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் பர்டிகுலராக விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில மதுரைக்கு பக்கத்துல சோழவந்தான், மதுரையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய சோழவந்தானில் இருந்து குருவித்துறைக்கு போகும் பாதையில் ஒரு சனி பகவானுடைய ஆலயம் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்காது. அதுக்குதான் போட்டோ போட்டிருக்கேன். சரிங்களா? வேற எந்த கோயிலுக்கு நான் போடலை. இதுக்கு ஏன்னா பர்டிகுலரா எங்க கோயில் இருக்குன்னு நீங்க போய் தேட போறீங்க. அட்லீஸ்ட் இந்த போட்டோவை எடுத்தாவது நீங்க காட்டினீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதற்கு அதிதேவதை முருகப்பெருமான். இந்த ஆலயத்துல இந்த குருவித்துறை போகும் பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு ஒரு சிலையை தயார் செஞ்சு கருவறையில முருகப்பெருமானுடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து செய்யறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் காஞ்சி மகா முனி வருகிறார், மகா பெரியவர் வருகிறார். அவர் வந்து இது முருகன் சிலை இல்லப்பா, இது சனி பகவானுடைய சிலை என்ற அடையாளம் காட்டி இதை பிரதர்ஷனை பண்ணுங்க. சனீஸ்வரன் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் சனி தோஷம் நீங்கி நல்லது ஒரு பலனை இங்கிருந்து சனி பகவான் அருள் பாலிப்பார் அப்படின்னு போனாங்களாம். அவ்வளவு விசேஷமான சனி பகவான். அதனால இவரை நீங்க அங்க இந்த ஜென்மத்துல ஒரு முறையாவது போய் விருச்சிக ராசி, அதுவும் பர்டிகுலராக
துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக 4ஆம் பாதம் இவர்கள் சென்று வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக. அது சனிக்கிழமை சென்றால் விசேஷம். இவ்வாறாக நீங்க வழிபாடு செய்யுங்க. அடுத்த ராசி என்ன ராசி, நல்ல பலன்களை என்று பார்ப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.